ஹாய் ஒருவன் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா 11th அக்கௌண்டன்ஸில் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டோட டெஃபினேஷன் படிச்சிருவோம். திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் எ பிஸ்னஸ் யூனிட் இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த ஓனர் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி, தட் இஸ் த பர்சன் ஹூ சப்ளை கேபிட்டல் ரீட். இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, பிஸ்னஸ் தனி ஓனர் தனி, பிஸ்னஸையோ ஓனரையோ ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இவருக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி போடணும்னா, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போடணும், ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூஸ் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட்ஸ் வந்து ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இப்போ சொல்கிறேன் பாருங்க. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸிசி இன்வெஸ்டர் ஹூ இன்வெஸ்டட் 70,000. எக்ஸ்ன்றவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு சின்னதாக கடை வைக்கிறாரு, 70,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ், அதாவது நம்மளை பிஸ்னஸாக நினச்சிக்கின்னு ஹேவ் த லயபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது லைபிலிட்டினா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் 70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இப்படி தான் நம்ம திருப்பி தந்தாகணும். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்றது, ஷேர் மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த காசு நம்ம திருப்பி கேட்போம்ல. ஏதோ லோன், இப்போது உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோ கடன் கேட்குறாரு, நீங்கள் கடன் தரீங்க, நீங்கள் அது திரும்பி வாங்காமல் இருப்பீங்களா? அது மாதிரி தான் நீங்கள் எப்படின்னா ஒரு நாள் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சோ அந்த காசு மட்டும் திருப்பி வாங்கிடுவீங்களே, அது மாதிரி தான். அப்போது நீங்கள் கடன் கொடுத்தீங்களே, இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு லயபிலிட்டி, அவர் வந்து திருப்பி தந்தாகணும். ஹேவ் த லயபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே பேக் த அமௌண்ட் வித் ப்ராஃபிட் வி ஷுட் பே பேக். இப்போ பேங்க் உங்களுக்கு லோன் தருதுன்னா உங்களுக்கு சும்மா தரதில்லை, உங்களுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். அத்தனை வருஷமாக நீங்கள் அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது, அதை வச்சு நீங்கள் இது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வருது. அந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்து அவங்ககிட்ட தான் கொடுத்தாங்க, அதில் அவங்க கொஞ்சம் அமௌண்ட் ப்ராஃபிட் கேட்குறாங்க. அது மாதிரி இங்கே ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நம்ம திருப்பி ப்ராஃபிட் தர வேண்டியது நம்மளோட லைபிலிட்டி. அதுவும் லைபிலிட்டி தான். ப்ராஃபிட் வந்தாலும் அவர் தான் ஏற்றுக்கணும், லாஸ் வந்தாலும் பிஸ்னஸில் அவர் தான் ஏற்றுக்கணும். இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா நம்ம வந்து நம்மளை பிஸ்னஸை கன்சிடர் பண்ணிங்கன்னு அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ப்ளஸ் எல்லாமே பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முக்காசு பண்ணணும். ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா, இப்போ நான் தான் ஓனர் தான், நான் இன்வெஸ்ட் பண்ணேன் 70,000. இப்போது நானே தானே, என் காசு தானே இது, நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போது எவ்வளோ இதுமாதிரி லைபிலிட்டிலாம் எனக்கு வரும் வராது, ஏன்னா இது என் காசு தான், நானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே வந்து ஓனர் இஸ் ஈக்குவல் லைபிள், ஓனரும் இவன் தான், பிஸ்னஸும் இவன் தான். ஆனால் இங்கே நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஓனர் தனி, பிஸ்னஸ் தனி. எப்பவுமே நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்திருக்கோம், ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கக்கூடாது, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் தான் பார்க்கணும். ஏன் இந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். உதாரணத்துக்கு எக்ஸ் இன்வெஸ்டர் 70,000, இங்கே வந்து பிஸ்னஸ் இந்த கான்செப்டால் போட்ட அக்கௌண்ட்ஸ் எப்படி வரும்னு சொல்கிறேன், வித்தவுட் த கான்செப்ட் போட்டால் இப்படி வரும்னு சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 70,000க்கு, அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அந்த 70,000 காசு இருக்குது, அதில் 50,000 வந்து ஃபர்னிச்சர் வாங்கிறாரு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபர்னிச்சர்லாம் தேவைப்படும், அது மாதிரி வாங்கிறாரு. அதுக்கப்புறமா 20,000 அவர்கிட்ட கேஷ் இருக்குது. இந்த கேஷில் என்ன பண்ணுறேன்னா 20,000 வந்து, அதுக்கு கேஷ் வந்து 20,000 இருக்குது, அதில் 10,000க்கு வந்து குட்ஸ் வாங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் சொந்த காசுக்காக ஒரு 5,000 வந்து எடுத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ முக்காசி எல்லா சின்ன சின்ன பெட்டி ஷாப்லாம் நடக்கும், டக்குன்னு அவங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னா அவங்க சொந்த கடையிலேருந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணுறாரு, அந்த 10,000 வாங்கின குட்ஸ் வந்து 15,000 விற்கிறாரு, 5,000 ப்ராஃபிட் வச்சு. இப்போது பிஸ்னஸ் என்டிட்டி காசு படி இது ரெக்கார்ட் பண்ணால் எப்படி வரும்னா, கேபிட்டல் வந்து 70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஃபர்னிச்சர் அதில் 50,000 வாங்கியிருக்காரு, கேஷ் வந்து 20,000. இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணார்ல, பர்ச்சேஸ் 10,000 வந்து கூட்ஸ் வாங்கியிருக்காரு, அதனால கேஷில் 10,000 கம்மியாக இருக்குது, கூட்ஸ் 10,000 நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவரோட ஓன் எக்ஸ்பென்சஸ்க்காக 5,000 எடுத்திருக்காரு. இப்போது இந்த 5,000ன்றது வந்து கேபிட்டல், அவர் இன்வெஸ்ட் பண்ணதில் 5,000 போயிடுச்சு. அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி காசு படி அவர் எனக்கு வந்து 70,000 கொடுத்தாருல, 70,000ல் 5,000 எடுத்துட்டார். அப்போது இந்த கேபிட்டலில் வந்து 5,000 மைனஸ் பண்ணிடும். ஏன்னா அவர் கொடுத்தது 70,000, ஆனால் திரும்பி 5,000 எடுத்துட்டார். அப்போ எனக்கு லைபிலிட்டி எவ்வளோனா 65,000 தான். 65,000 தான் அவர் திரும்பி தரணும்னா, இன்வெஸ்ட் பண்ணது சிம்பிளாக சொல்லணும்னா இன்வெஸ்ட் பண்ணது இப்போ 65,000 தான். 70,000 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஃபர்னிச்சர் வந்து அந்த முடியும் போது, எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு முடியும் போது 50,000 வந்து நம்மகிட்ட ஃபர்னிச்சராக இருக்குது. அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, கூட்ஸ் வந்து 10,000க்கு வாங்கினத 15,000 விற்றுருக்காரு, 5,000 ப்ராஃபிட்டோட வச்சு. இப்போ என்ன ஆகுன்னா 50,000 வந்து ஃபர்னிச்சர் இருக்கும், 20,000 வந்து நெட் கேஷாக வந்து நிற்கும் கடைசியில்.
இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது 65,000, ஆனால் நம்மக்கிட்ட வந்தது வந்து 70,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5,000 வந்து ப்ராஃபிட், அது வந்து இங்கே அவர்கிட்ட மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த ப்ராஃபிட் வந்து இது வந்து பிஸ்னஸ் இன்டி கான்செப்ட் படி இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் வரும். அதே நீங்கள் வந்து வித்தவுட் த கான்செப்ட் படி போனீங்கன்னா கேபிட்டல் வந்து 70,000 இன்வெஸ்ட் பண்ணிக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சர் 50,000 வாங்கினாரு, கேஷ் 20,000, இதே மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இங்கே 5,000 வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, 5,000 சொல்லிட்டு இது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இந்த 5,000 வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதில் சேர்த்ததுனால என்னாச்சுன்னா இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸும் இந்த ப்ராஃபிட்டும் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே -5,000, இங்கே +5,000. இப்போது -5,000 + 5,000னா 2 0 தான், எதுவுமே சேஞ்சாக நடக்கல. பார்த்தீங்கன்னா 70,000 இன்வெஸ்ட் பண்ணாரு, 70,000 வந்து அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5,000 வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அது வந்து இங்கே மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போது இதெல்லாம் நடக்குது. இது மாதிரி ஒரு ஓனர் வந்து அவரோட சொந்தமான எக்ஸ்பென்சஸோ இதுக்கப்புறம் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பிஸ்னஸோட கலக்கும் போது லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக பிஸ்னஸ் தனியாக ஓனர் தனியாக சொல்லிட்டு பிரிக்க பார்த்தாங்க. இது மாதிரி தான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் இருந்தே உருவாச்சு. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ன்றது வந்து இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் உருவானதுனால தான் ஒரு ஃபுல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுவாச்சு. டியூவல் அசெட் கான்செப்ட் இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உருவானதுக்கு காரணம் இந்த மெயினான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.